ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. என்ன தியா பாப்பா, திடீர்னு பிரவீன் தம்பியை இனிமே வேலைக்கு வர வேண்டான்னு வேலையை விட்டே துரத்திட்டான். நீ எது செஞ்சாலும் சரியாதான் செய்வேன். தியா பாப்பா, என்னைய நீ எப்படி பாக்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் உன்னைய நான் 10 மாசம் சுமந்து பெத்து எடுக்கலனாலும் உன்னைய நான் என் பிள்ளை மாதிரி தான் நினைச்சிருக்கேன். நான் மட்டும் இல்ல, எங்க வீட்டுக்காரவியெல்லாம் அப்படிதான் உன்னைய எங்க பிள்ளையாதான் பாக்காவ. அது பிறகு எங்க பொண்ணு கூட வீட்டுல ஏதாவது சின்னதா கேசரி செஞ்சாலும் போதும். அம்மா தியாக்காக்கு கேசரி எடுத்து வச்சியலாம், தியாக்காக்கு ரொம்ப பிடிக்கலாம் எடுத்து வச்சியலாம், அப்படி இப்படின்னு உன்னைய பத்தி நிறைய பேசுவான். எங்க வீட்டுல எல்லாருக்கும் உன்னைய ரொம்ப பிடிக்கும். என்னமோ சொல்ல போனா எங்களுக்கு பிறக்கலதான் நீ, ஆனா எங்க பிள்ளை மாதிரி தான். எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நேரம் உங்க மடியில படுத்துக்கவா, ஒரு 10 நிமிஷம். என்ன தியா பாப்பா, நீ இந்த பொட்டிக்கோட ஓனர், எங்க எல்லாருக்கும் சம்பளம் போட்டு தர முதலாளி. நீ போய் எனக்கு மடியில, எனக்கு அம்மம்மா மட்டும் தானக்கா உண்டு. ஒரு 10 நிமிஷம் உங்க மடியில படுத்துக்கவா. சரி சரி தியா. ராத்திரி என்னமோ நடந்திருக்கும் போலயே பொட்டிக்கலாம். ஐயோ தியா பாப்பா, அழவா செய்ய. நான் உன்னைய காயப்படுத்ததுக்காண்டி கேட்கலாம். பிரவீன சும்மா எல்லாம் வேலை விட்டு போன்னு சொல்லிருக்க மாட்டேன். உன்னை பக்கம் கண்டிப்பா ஒரு நியாயம் இருக்கான். நான் சும்மா தான் கேட்டேன், நான் கேட்டதுக்காண்டி அழுவியா? இல்லக்கா, எத்தனையோ தடவை பிரவீன் கிட்ட வேலையை விட்டு போன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கெல்லாம் காரணம் இங்க நான் கொடுக்க சம்பளம் அவனுக்கு பத்தாது. வேற வேலை பார்க்க சொல்லதுக்கு காரணமே இதுதான்க்கா. நான் கொடுக்க 20,000 சீசன் டைம்ல 25,000 ரூபாயும் அவனுக்கு கண்டிப்பா கட்டுப்படி ஆகாது. தியா பாப்பா, அது எங்களுக்கு தெரியும், அது பிரவீனுக்கு கூட தெரியுமே. இங்க இருந்து அவனை அனுப்பணும்னு நினைச்சதுக்கு காரணம் கூட இதை விட நல்ல சம்பளத்துல அவனுக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த ஒரே காரணத்துக்காண்டிதான் வேலையை விட்டு போன்னு சொல்லுவேன். தியா பாப்பா, அது தெரியும், நீ இப்படி அழாத. அதை நினைச்சு நான் தப்பு பண்ணிருப்பேன்னு உங்களுக்கு தோணுதா சுந்தரியக்கா? உன்னால எப்பவும் தப்பு செய்ய முடியாதுமா. நான் உன்னைய நம்பியேன். நீ சம்பள பணத்தை எல்லாம் கொடுத்து அவனுக்கு செட்டில் பண்ணச்சுல எனக்கு கூட தோணுச்சு, ஒருவேளை அவன் படிச்ச படிப்புக்கு வேற ஏதாவது நல்ல வேலை காத்துக்கிட்டு இருக்கா காணோம். அதனாலதான் தியா பாப்பா அவனை அனுப்பதுக்கு பாக்குதுன்னு நினைச்சேன். ஆனா அது பிறகு நீ கடைசியா சொன்ன கட்டியா, இனிமே எப்போ நீ என்கிட்ட பேசப்படாது, நானும் உனக்கிட்ட பேச மாட்டேன், எங்கேயாவது பாக்கிய நேரம் கூட உன்னை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிட மாட்டேன்னு சொன்னியே. அப்பதாம புரிஞ்சுது பிரவீன் என்னமோ தப்பு பண்ணிருப்பான் போல. அக்கா, நம்ம பொட்டிக்ல முன்ன இருந்ததை விட இப்ப நல்லாவே சேல்ஸ் போயிட்டு இருக்க. உங்களுக்கு தெரியும்ல, இந்த பொட்டிக்கு இடத்த வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு. அது பிறகு இந்த பில்டிங் எல்லாத்துக்கும் எவ்வளவு செலவாச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல. எல்லாத்துக்கும் லோன் போட்டு தான் ஆரம்பிச்சேன். பொட்டிக்ல நல்லா சேல்ஸ் போனாலும் வர ரூபாய் நிறைய நம்ம வட்டிக்கே கொடுக்க வேண்டியதா இருக்கு. அம்மாடி, உன் நிலைமை எல்லாம் தெரியும் எங்களுக்கு. நீ எப்படி கஷ்டப்பட்டாலும் கரெக்டான நேரத்துக்கு எங்க கையில சம்பளம் வந்து சேரும். என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்ததுக்கா, வேற வேலை தேடுன்னு சொல்லச்சுலயும் அவன் வேற வேலை தேட முடியாது, இங்கதான் இருப்பேன்னு சொல்லும் போது எனக்கு மனசுல தோணும், சரி அப்பனா இன்னமும் 1 வருஷம் பொறுத்துக்கா, இந்த கடனெல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு நல்ல சம்பளம் போட்டு உனக்கு கண்டிப்பா தருவேன்னு மனசுக்குள்ள தோணும். எப்பவும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சேன். தியா பாப்பா, எங்களுக்கு நீ தார சம்பளம் இதுவே அதிகம். இந்த பக்கத்துல பெரிய பெரிய துணி கடையெல்லாம் இருக்கேன், சில கடையில வேலை பாக்கிய பொம்பளைகள் கூட எல்லாம் நானும் பேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீ எங்களுக்கு 18,000 19,000 போட்டு தாரேனா, அவளுக்கெல்லாம் 10,000 ரூபாய் கூட கொடுக்கலையா. நிறைய ஆளுகளை எடுத்து போட்டு கொஞ்சம் சம்பளம் கொடுக்காவ. ஆனா நீ நல்ல வேலை பாய்க்க கொஞ்சம் பேரை எடுத்து போட்டாலும் நல்ல சம்பளம் கொடுக்க. அதனால இது கம்மியா கொடுக்கணும்லாம் உனக்குள்ள நீயே நினைச்சுக்கிட்டு இருக்காத. இங்க நான் தெரியாம கேட்டுட்டேன், கண்டிப்பா பிரவீன் ஏதாவது தப்பு செஞ்சுதான் நீ அனுப்பியிருப்ப. உன மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அதை அப்படியே விடு. உங்களுக்கே தெரியும், நிறைய விஷயம் நான் அம்மா கிட்ட கூட ஷேர் பண்ண மாட்டேன், என்ன சின்ன சின்ன விஷயத்துக்கு அவங்க பயந்து போயிருவாவ அப்படின்னு. ஆனா உங்ககிட்ட என் மனசு விட்டு என் அம்மா இருந்திருந்தா வேணா என்னென்ன ஷேர் பண்ணிருப்பானோ அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். தெரியும் மாடி, அதனாலதான் சொல்லேன், உன்னைய 10 மாசம் என் வயித்துல நான் சுமந்து பெத்தெடுக்கலதான், ஆனா என் பிள்ளை மாதிரி தான் உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப எனக்கு புரியுது, ஏதோ ஒண்ணு சொல்லதுக்கு வரேன், அது சொல்லியதுனால உன் மனசு லேசாவா நீ நினைக்கிறியனா? சொல்லுதியா? அக்கா, இன்னும் இல்ல, நாங்க எல்லாரும் இருக்க உனக்கு. உன் மனசுல நினைக்கதான் நீ சொல்ல. நிலம் இறந்து போறதுக்கு முந்தி வரைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். கஷ்டம் இருந்தாலும் கடன் இருந்தாலும் என்ன இருந்தாலும் சந்தோஷமா இருந்தேன். ஆனா என்னைக்கு அவன் என்ன விட்டு போனானோ அன்னையில இருந்து என்ன சுத்தி நிறைய துரோகத்தை மட்டும்தான் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். முன்னெல்லாம் நிலனோட அம்மா, அர்ஜுனோட சித்தி, வாமதியா எப்படி இருக்க, சாப்பிட்டியா, காப்பி குடிச்சியா, அப்படி இப்படின்னு ஏதாவது கேட்பாவ. ஆனா இப்போ நான் அவனுக்கிட்ட பேசியேன், இவனுக்கிட்ட பேசியேன், என்னாலதான் என் நிலன் இறந்து போயிட்டான், என் ராசியாலதான் இறந்து போயிட்டான்னு கோபத்தையும் வெறுப்பையும் மட்டும் காட்டியாவ. அது கூட எனக்கு சந்தோஷம்தான். அன்னைக்கு நிலனுக்கு எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுல உள்ள எல்லாரும் கோயிலுக்கு போனாவளே, அப்ப கூட வீட்டுல யாரோ ஒருத்தன் வந்து நகையெல்லாம் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு போனோம்.
என்கிட்ட கூட. ஆமா தியா பாப்பா, அது அன்னைக்கே சொன்னேன். அன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனது யார் தெரியுமா? யாரு பாப்பா? நமக்கு தெரிஞ்சவியலா? தெரிஞ்சவியலக்கா, கூடவே இருந்தவியா பிரவீன். என்ன பாப்பா சொல்லியா? பிரவீனா? ஆமாக்கா, பிரவீன் தான். என்னால நம்பவே முடியல தியா பாப்பா. ஐயோ, நேத்துக்கு வேற அவனை நம்பி உன்னைய ஒத்தையில விட்டுக்கிட்டு நாங்க போயிட்டோமே. எங்க வீட்டுக்காரவிய கூட போற வழியில சொல்லிக்கிட்டே வந்தாரு. பேசாம பெரிய வீட்டுல போய் அர்ஜுன் தம்பி கிட்ட நான் கிளம்பிட்டேன். அங்க தியா பாப்பாவும் பிரவீன் தம்பியும் ஒத்தைக்கு தான் இருக்காவ. நீங்க வேணா துணைக்கு போயிருங்கன்னு சொல்லலாம்னு சொல்லிக்கிட்டே வந்தாரு. நான் தான் இல்ல பிரவீன் தம்பியா நான் இங்க வேலைக்கு சேர்ந்த நாளையில இருந்தே தெரியும். ரொம்ப நல்ல பையன், எங்ககிட்ட எல்லாம் நல்லா பேசுவான், தியா கிட்டயும் நல்லா பேசுவான். என்னமா சொல்ல போனா சின்ன வயசுல இருந்து தியாக்கு ஃப்ரெண்டு. அப்படி இப்படின்னு அவனுக்காண்டி தான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டே போனேன். எல்லாத்துக்கும் மேல என்னையே தப்பு தப்பா போட்டோ எடுத்து வச்சிருக்கான் அவன் போன்ல. என்ன பாப்பா சொல்ல? ஆமாக்கா, இதெல்லாம் பாக்கத்துல எனக்கு எப்படி இருந்து தெரியுமா? அவன் எனக்கு துரோகம் பண்ணது கூட எனக்கு பெருசா தெரியலக்கா. ஆனா இத்தனை வருஷமா நான் ஏமாந்துகிட்டு இருந்திருக்கேன் பாத்தியலா. என்னமே எத்தனை இடத்துல எல்லாம் என்ன தப்பா பாத்திருப்பான். என்ன அடைஞ்சே தீரணும்னு கல்யாணத்தன்னைக்கு என்னென்னமோ டிராமா பண்ணிருக்கான். அதெல்லாம் அப்போ நான் சீரியஸா எடுக்காம அவனுக்கு என் மேல எனக்கு அக்கறை நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப புரிஞ்சுக்கிட்டேன்க்கா, இந்த உலகத்துல யாரையுமே நம்ப கூடாது. இந்த உலகம் எனக்கு நிறையவே கத்து கொடுத்துட்டு அது வரைக்கும் சந்தோஷம். அம்மாவை தவிர எனக்கு உண்மையான எந்த உறவுமே இல்ல. அழாத தியா பாப்பா, இனிமே பொட்டிக்கு ஆளு எல்லாம் வருவாவ. சரி, கண்ணை தொடச்சுக்கிட்டு எலும்பு. என்னதான் மனசு கஷ்டமா இருந்தாலும் ஒரே ஒரு நல்ல உறவை நான் சம்பாதிச்சிருக்கேன்க்கா. எல்லா சூழ்நிலையிலையும் எப்பேற்பட்ட சிச்சுவேஷனா இருந்தாலும் என்னை யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்காம, இந்த உலகமே நான் தப்பு பண்ணிருக்கேன்னு சொன்னாலும் இல்ல என் ஃப்ரெண்டு எந்த தப்பு பண்ண மாட்டா. என் நிலைமை எப்படி இருந்தாலும், என் பிள்ளைக்கு அம்மா இல்லைனாலும், எனக்கு ஒய்ஃப் இல்லைனாலும் என் ஃப்ரெண்டு நல்லா இருக்கணும், எப்பவும் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு உறவை நான் சம்பாதிச்சிருக்கேன், அவன் தான் வருண். இந்த அம்மா ஒப்பாரி வச்சு என்னமா முடியல? நான் இங்க இருந்து வெளியே போய் 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. 1 மணி நேரமாவா ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கான்? தியா பாப்பா, அர்ஜுன் தம்பி வந்திருக்கேன். பாத்தியந்திரி அக்கா எங்க? இதுல ரிசப்ஷன்ல தானே இருந்தாரு. இந்த வெளியே போயிட்டு உள்ள வராருன்னு நினைக்கேன். நான் அழுததா அவியல்கிட்ட சொல்லிடாதுங்க அக்கா. எனக்கிட்ட ஒண்ணு சொன்னா அது என்ன ஆனாலும் வெளியே போவாதுன்னு உனக்கு தெரியும். அதே நேரத்துல உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லியேனா, நான் தப்பு பண்ணியிருந்தேன்னா நீங்க சொல்லுவியா, இந்த இடத்துல நீ இப்படி பண்ணிருக்கலாம் தியாமா அப்படின்னு. அதனாலதான்க்கா எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம கூட இருக்கேரியா நம்ம கஷ்டத்துல நம்மளை விட்டுட்டு போகக்கூடாதுதான். ஆனா அதே நேரத்துல நம்ம செய்ய தப்ப சுட்டி காட்டணும். அப்படிப்பட்ட உறவு தான் எப்பவுமே நிலைக்கும் நீடிக்கும். நீ போய் அர்ஜுன் தம்பி போய் பாருமா, நான் போய் வேலையை பார்க்கேன். சரிங்கக்கா. அப்பயே கிளம்பிட்டு இப்ப எனக்கு திடீர்னு திருப்பியா வந்திருக்காரு. என்னமா ஒப்பாரி வச்சு முடிஞ்சா? நான் எங்க ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தேன், நான் சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டுலாம் இருந்தேன். யாரு நீ சந்தோஷமா சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்த? ஆமா. ஆனா மூஞ்ச பக்கத்துல ராத்திரியில இருந்து இப்ப வரைக்கும் அழுதுட்டே இருக்க மாதிரி எல்லாம் தோணுது, அப்படித்தானே? சேச்சா அர்ஜுன், நான் சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தேன். ஓ அது சரி, நீ செஞ்சு முடிக்க வேண்டிய கடமையை தான் முடிச்சுட்டேலாம். இனிமே பல்லுல பச்சை தண்ணி பட்டாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லையே. பல்லுல பச்சை தண்ணியா? ஆமாண்டி, நீ தானே சொன்ன நான் செஞ்சு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு, நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமை இருக்கேன். என் கடமையை நான் முடிக்கிறது வரைக்கும் என்ன பல்லுல பச்சை தண்ணி கூட படாத. வீரவசனம் எல்லாம் பேசிக்கிட்டு வந்தியடி. இந்த அளவுக்கெல்லாம் நான் பேசல, நான் நார்மலா தான் பேசினேன். அடிப்பாவி, நீ தானடி வீரவசனம் எல்லாம் பேசின. நான் செஞ்சு முடிக்க வேண்டிய கடமையை முடிக்காம என்ன பல்லுல பச்சை தண்ணி கூட படாது அப்படின்னு. இது சொல்லதுக்காண்டி தான் இப்ப வந்தியலா? இல்ல பிரஷ் பண்ணியா? பிரஷ் பண்ணியாடி, காலமா பிரஷ் பண்ணியான்னு கேட்டேன். இது என்ன கேள்வி? அதெல்லாம் பண்ணேன். நான் பிரஷ் பண்ணாம ரூம்ல இருந்து இது வரைக்கும் வெளிய போனதுல. அதானே, உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க தான் அந்த நேரத்துல கும்பகர்ண நாட்ட கடந்து உறங்குவியலே. நிஜமா பிரஷ் பண்ணியா? ஆமா. இல்ல நீ கடமையை முடிக்காம பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுன்னு சொன்ன. நீ இன்னைக்கு பிரஷ் பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுது. எங்க ஈ காட்டு. நான் இதுக்கு ஈ காட்டணும்? ஏடி நீ தானே சொன்ன பல்லுல பச்சை தண்ணி கூட படாது அப்படின்னு. தண்ணி யூஸ் பண்ணாம எப்படி பிரஷ் பண்ணிருப்ப? எங்க ஈ காட்டு. போய் எந்திரிச்சி. ஈ காட்டுறதுக்கு நீங்க என்ன டென்டிஸ்டா, கைனகாலஜிஸ்ட் தானே? என்னவா இருந்தா என்ன, எல்லாமே டாக்டர்ஸ் தானே. இப்ப காமெடி பண்ணதுக்காண்டி தான் அங்க இருந்து வந்தியலா? ஒரு ஹாஸ்பிடல்லே உங்களுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். இந்த நேரத்துல இங்க வந்து வெட்டி நேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு கேவலமா இல்லையா? ஏண்டி பல்லுல பச்சை தண்ணி பட்டதுக்கு பிறகு எனக்கு கடமையை முடிச்சுட்டு தான் பச்சை தண்ணி படான்னு நீ பேசலாமா? இது தப்பு இல்ல. இப்ப என்ன உங்க பிரச்சனை? அது ஒன்னும் இல்ல குட்டச்சி, உன் கழுத்துல நான் தாலி கட்டினதுல இருந்து உன் மேல வெறுப்பு மட்டும்தான் இருந்தேன். முதல்ல என் மனசை லைட்டா குளிர வச்சிருக்கேன். நான் ஐஸ் போட்டு உங்களுக்கு ஜூஸ் தரலையேங்க, எப்படி உங்க மனசை குளிர வச்சிருப்பேன்? ஏ குண்டச்சி, நீ ஐஸ் போட்டு ஜூஸ் தந்துதான் என் மனசை குளிர வைக்கணும்னு இல்ல. ஆக்சுவலா என் மனசை நீ குளிர வச்சதுக்கு உனக்கு பூ வாங்கிட்டு வரணும்னு தான் நினைச்சேன். முடியல. பூ வாங்கிறதுக்கு கடையில போய் நின்னதுக்கு பிறகுதான் தெரியுது. ஜிபே பண்ணதுக்கு போன் எடுத்துக்கிட்டு போவே இல்லையா? அது இல்லடி, பூ வாங்கிறதுக்கு பூ கடையில போய் நின்னுட்டேன்.
அந்த கடையோட தொட்டு அடுத்த கடையில ஒரு போர்டு போட்டிருக்கேன். இங்கு பூ போல் இட்லி கிடைக்கும். அந்த போர்டை பார்த்ததுக்கு பிறகு பூ வாங்கியதுக்கு பதிலாம் பூ போல இட்லி வாங்கலாங்கண்டியா. அதான் இட்லி வாங்கிட்டு வந்துட்டேன். இட்லினா வெறும் இட்லி அடிச்சலாம், பூ போல் இட்லி. அதுவும் சாரா கூட ஒரு நாள் சொல்லியிருக்கான், அன்னைக்கு வாழை இலையில சாப்பாடு வச்சு சாப்பிட்டா நல்லா பிடிக்கும் அப்படின்னு. அதான் பூ போல இட்லியே வாழை இலையிலே வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, உங்களுக்குள்ள இருக்க அண்ணியன் எப்ப எல்லாம் வெளியே வரோம்? அது எதிரில் நிக்கவே என்கிட்ட நடந்துகிட்ட விதத்தை பொறுத்த. ஓ, கவின் வேற உனக்கு உப்புமா பிடிக்காதுன்னு சொன்னான். சரி, என் குண்டச்சி என் மனச குளிர வச்சிருக்காளே, என் மனச குளிர வச்ச என் குண்டச்சிக்கு ஒரு வாய் இட்லி கூட வாங்கி கொடுக்கலன்னா நான் எல்லாம் என்ன புருஷன் அப்படின்னு என் மனசு என்கிட்டே கேள்வி கேட்டுட்டே இருந்தது. அத வாங்கி கொடுத்துட்டியாலாம்? கிளம்பிட்டியாலாம்? பிறகு இது பூ நினைச்சுக்கிட்டு தலையில வச்சிடாதான், இது பூ இல்லடி அம்மா, இட்லி. என்ன புரியுதா? நான் இருக்க மனநிலையில காமெடி பண்ணிக்கிட்டு போறதுக்காண்டியே வந்திருக்காரு. அத வாங்கி கொடுத்துட்டியாலா? கிளம்புங்க. பயப்படுறியா? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ எதுக்கும் பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். ஒரு செகண்ட் கூட நீ எடுத்த முடிவு தப்பா இருக்குமோ அப்படின்னு நினைச்சு பாத்துறாதா. அவனால உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நான் இருக்கேன். எதுவா இருந்தாலும் என்ன தாண்டிதான் உனக்கு வரும். ஏன்னா நான் உயிரோட இருக்கிறது வரைக்கும் அவனால உன்னை எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? இல்ல, நான் அப்படியெல்லாம் பயப்படல. நம்பிட்டானே கூடவே வச்சிருந்தேன். இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டானே. அதுவும் 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே கூடவே இருந்து இத்தனை வருஷம் தாண்டினதுக்கு பிறகு வெளியே வந்திருக்கு பாத்தீங்களா. துரோகம் பண்ணவன் கூடவே இருந்திருக்கான். ஆனா நான் ஏமாந்துட்டே இருந்திருக்கேன் பாத்தீங்களா. அதான் கவலையா இருக்கேன். சரி விட, எனக்கு கூட தான் என்ன பெத்தவன் எங்க அம்மாக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணாரு. இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு என் அம்மாக்கு அந்த ஆள் பண்ண துரோகத்தை என்னால தாங்கிக்கிட முடியல. அதே மாதிரிதான் நீ என் தம்பிக்கு பண்ண துரோகம். இல்ல உனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நீ செஞ்ச தப்ப மறைக்க முடியாது கண்டியா. நீ கூட துரோகம் தானே பண்ணிருக்க என் தம்பிக்கு. அதான் எக்ஸாம்பிளுக்கு உனக்கே சொல்லி, அதுவும் சொத்துக்காண்டி தானே உன் கழுத்துல தாலி கட்டத்துக்கு சொன்னேன். என்ன அதை நியாயப்படுத்த பாக்குதியா? நான் சொத்துக்காண்டி வந்திருந்தேன்னா உடனே 50,000 ரூபாய் உங்ககிட்ட கேட்டிருப்பாரு. ஆனா வருண் கிட்ட எல்லாம் ட்ரை பண்ணிட்டேன். நீங்களா நீட்டினதுக்கு பிறகு தானே கை நீட்டி வாங்கினேன். இப்படிப்பட்ட நான் எப்படி சொத்துக்காண்டி ஆசைப்படுவேன்னு உன்னை நியாயப்படுத்த பாக்குதியா? இல்லையே, நான் ட்ரை பண்ணவே இல்லையே. நீங்க கவலையப்படாதுங்க. எந்த இடத்துல என்ன நியாயப்படுத்துறதுக்கு நான் ட்ரை கூட பண்ண மாட்டேன். நீங்க தாராளமா திட்டுங்க, தாராளமா பேசுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தெரியும்டி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நான் மானம் கிட்ட அறுப்பட்டாலும் உனக்கு கோவம் ஒண்ணும் வராது. எப்படியும் கோவப்பட்டு டென்ஷன் ஆகி என்ன திட்டியதுனால உனக்கு தான் பிரச்சனை. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. உன் இஷ்டத்துக்கு எவ்வளவு வேணாலும் டென்ஷன் ஆகி திட்டிக்கான். இப்படிதானே உனக்குள்ள ஓடிக்கிட்டு இருப்பேன். ஆனா ஒண்ணு அர்ஜுன், நான் எதுவும் நினைக்காமலேயே இப்படி நினைக்கிறாளோ அப்படி நினைக்கிறாளோ நினைச்சு நீங்க டென்ஷன் ஆகிய கண்டியலாம். இல்லையே, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி இல்லன்னா சந்தோஷம் தான். எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பேன். கிளம்புங்க. நான் சொல்ல வர்றது புரிஞ்சுலாம். வேலையை விட்டு தூக்கிட்டமே, வேலையை விட்டு தூக்கி இருக்கப்படாதோ. என்னமோ கொஞ்சம் நல்லா யோசிச்சு இந்த முடிவு எடுத்திருக்கலாமோ. அவனை வேலையை விட்டு தூக்குனதுனால அவனால ஏதாவது பிரச்சனை வருமோ, எதை பத்தியும் யோசிக்காதான். உனக்காக நான் இருக்கேன். அவனால உனக்கு எது வந்தாலும் அது என்ன தாண்டி தான் வரும். சோ பயப்படாம இதை அப்படியே தூக்கி போட்டு உன் வேலையை பாரு. நம்மளை யாராவது கஷ்டப்படுத்தியாவள்னா அதை கொஞ்ச நேரத்துல மறந்துட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கணும். இப்படி பண்ணிட்டாவளே, இப்படி பேசிட்டாவளே நினைச்சு கவலைப்பட்டான்னு வச்சுக்கான், நிம்மதி கெட்டு போயிடான். அதுக்கு பதிலா இவ நம்ம லைஃப்ல ஒரு ஆளே இல்ல, இது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட நம்ம பேசினதே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நீ மூவ் ஆகி பாரு. வேணா ட்ரை பண்ணி பாரு. ஆனா ஒண்ணுதியா, கடைசியா ஒண்ணு சொன்ன பாத்தியா, இனிமே வெளியே எங்கேயாவது பார்த்தாலும் நீயும் பேசக்கூடாது, நானும் பேச மாட்டேன் அப்படின்னு. அதுல மட்டும் கரெக்டா இருந்தான்னு வச்சுக்கான், இவன் எல்லாம் ஒரு ஆளான்னு என்னமோ 10 நாளையில உனக்கு தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் உனக்கு நான் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கு. நீ மட்டும் ஸ்ரீயோட எஃப்எம் கேட்டேன்னு வச்சுக்கான், நான் பேசிய மாதிரியே நீயும் பேசியதுக்கு கூட வாய்ப்பு இருக்க. அவைய எஃப்எம் நான் கேட்கறதுனால உனக்கு ஆறுதலா 4 வார்த்தை சொல்ல முடியுது. இல்லன்னா உன் நிலைமை என்ன இருக்கும்? அப்பயே தெரியும் இதெல்லாம் ஏன் டயலாக் தான் அப்படின்னு. ஏன் டயலாக் எல்லாம் சுட்டு எனக்கே சொல்லுதிய கண்டியலாம். அங்க நிக்கிட்டியா நீங்க? என்னமா சொல்லி அப்படியே சொன்னா? ஆமாண்டி, அவளுக்கிட்ட அந்த பதில நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒன்னில் வாயை முடிக்கிட்டு நிப்பான்னு நினைச்சேன். இல்லன்னா எனக்கிட்ட இருந்து மறைச்சிட்டே எல்லாம். ஏன்னா இது வரைக்கும் அர்ஜுனுக்கு மனசுல எந்த பொண்ணும் இடம் பிடிச்சதே இல்ல, அர்ஜுனுக்கு எந்த பொண்ணையும் பிடிச்சதே இல்ல. அப்படி இப்படின்னு தானே இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். திடுத்துப்புன்னு அந்த ஸ்மிருதியை இவரை லவ் பண்ணிருக்காரு அப்படின்னு இவளுக்கு தெரிய வந்ததுன்னா ஒன்னில் தியா அர்ஜுனுக்கு மேல கோவப்படுவா. அப்படி இல்லன்னா இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்லுவான்னு நினைச்சா. அர்ஜுனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். எப்படி சொன்னா தெரியுமா? ஏன் புருஷன் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம் அப்படிங்க. ஆண்டி, எனக்கிட்ட அவ என்ன வாக்கு கொடுத்திருந்தா, என்னைக்கானாலும் அர்ஜுன் உனக்கு தான். சாராக்கு கல்யாணம் முடிஞ்சதும் உனக்கு விட்டு கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் தானே சொன்னா. அவ போக்குல நல்லா போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? போவே மாட்டேன். நீங்க வேணா பாருங்க, நான் நிக்கேன்னு தெரியும், எல்லாரும் இருக்காவன்னு தெரியும், எல்லாருக்கும் மத்தியிலையும் சொல்லியா என் புருஷன் எப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. அது எப்படி ஆண்டி இவ்வளவு ஷார்ட் டைம்ல உங்க பிள்ளைய மறந்துகிட்டு இன்னொரு வாழ்க்கைய வாழ ஆரம்பிப்பா? அந்த ரூபனை என்னத்துக்கு அங்க போக வச்சமோ அந்த பிளான் சொதப்பின உடனே நான் பிளேட்டை திருப்பி விட்டுட்டேன். ஸ்மிருதிக்கு அர்ஜுனுக்கு சப்போர்ட்டா பேசி ரூபனை எதிர்த்ததுல அதே மனசுல இடம் பிடிச்சிட்டேன். இப்போதைக்கு அவளுக்கிட்ட நல்ல பேர் வாங்கியது தவிர எனக்கு வேற வழி தெரியல. அவளை வீட்டை விட்டு துரத்தணும் சொல்லிட்டு நான் பிளான போட்டா அர்ஜுன் என்னையும் வீட்டை விட்டு துரத்திட்டாரு. யாருக்காண்டி இந்த வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொன்னாரோ அவளை வச்சே இந்த வீட்டுக்குள்ள வந்து காட்டேன்.
ஓ அதுக்குதான் அந்த அர்ஜுனுக்கு சப்போர்ட் பண்ணியா? பரவ அர்ஜுனுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். ஆனா தியாவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு கெட்டதே செஞ்சாலாம் கொஞ்ச நாளையில மறந்து மன்னிச்சிருவா. ஆனா அர்ஜுன ஒரு தடவை ஒரு ஆள் அழ வச்சாவல்னா அது பிறகு ஜென்மம் அழைஞ்சாலும் அந்த ஆளுக்கு பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாரு. இந்த விஷயத்துல அவருக்கு நேர் ஆப்போசிட் தான் தியா. அவளை வச்சு இந்த வீட்டுக்குள்ள நான் எப்படி வரேன்னு மட்டும் பாருங்க. எப்படியோ சாமர்த்தியமா ஒரு பிளான போட்டியே. நான் நடிச்ச நடிப்புல வீட்டுக்குள்ள அர்ஜுன் வரப்படாதுன்னு சொன்னார்தான். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் அர்ஜுனுக்கு கார்ல நான் ஏறி இருப்பேனா? இல்ல யாரதான் விட்டுருப்பாரா? அவருக்கு கார்ல ஏறி வந்திருக்கேன். அதுவும் உங்க பிள்ளை கவினுக்கிட்ட ஹாஸ்டல்ல கொண்டு விட்டுறேன்னு சொல்லியிருக்கா. உங்க பிள்ளை கவினை ஹாஸ்டல்ல இறக்கி விட்டுருக்கா. என்ன இவ்ளோ பண்ண எனக்கு இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதா? அவளை வச்சு இந்த வீட்டுக்குள்ள வரேன். தியா கிட்ட எப்படி நடந்துக்கிட்டான்னு எனக்கு இப்ப புரிஞ்சுட்டு. இவ என்னைக்கு இந்த வீட்டுல கால் எடுத்து வச்சாலும் அன்னையில இருந்து நாசமா போச்சு. நிலநாத அம்மா வாய மூடுங்கன்னா கத்துவான். ஆனா இந்த கவின பையன் பேசிய பேச்சு கண்டியனா? ஒரு பெத்த தாயை பார்த்து அவா இவானெல்லாம் பேசியான். இதெல்லாம் அவ குடிக்க ட்ரைனிங்ல தானே நடக்குது. என்னன்னு சொல்லுதியா கவினா? பிறவு எப்பா பாரு அண்ணி 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 தான் அவனுக்கு தெரியுது. அண்ணிங்கவியா அம்மாக்கு சமமா. 10 மாசம் சுமந்து பெத்தீங்கடியா. என்னையோட அவதான் அவனுக்கு முக்கியமா. இந்த தியாவ நிலனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் நிறைய சாதிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா கண்டியா விதியா என் புள்ள போயிட்டான். நான் யார வச்சு யாருக்கு எதிராக தூண்டி விட்டு என்னென்ன அடையணும்னு நினைச்சனோ அது எல்லாம் சுக்கு நூறா போயிட்டேன். ஆண்டி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதுங்க. நீங்க எதுக்கு ஆசைப்படுதியான்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு அர்ஜுன் மட்டும் போதும். எனக்கு இந்த சொத்து பத்து பணம் காசுக்கெல்லாம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. அர்ஜுன் மட்டும் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு வந்து சேர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா வரும். போடி போடி பைத்தியக்காரி. பணம்னு சொன்னா பொணம வாய பழக்கம். நான் பெத்த பிள்ளைகளோட என்ன மதிக்கல. நீ சரியான கேடின்னு எனக்கு நல்லா தெரியும். நீ மட்டும் தியா இருக்க இடத்துல வந்தான்னு வச்சுக்கா. இப்பயாவது அவன் எங்களை வீட்டுக்குள்ள இருக்க விட்டுருக்கான். தியாக்கு இடத்துல நீ மட்டும் வந்தான்னு வச்சுக்கா. ஒரே வாரத்துல அர்ஜுனை வச்சு எங்களை அடிச்சு துரத்தினாலும் துரத்திடுவேன். என்ன நீ யோசிச்சுக்கிட்டே நிக்கிறியா? நான் தான் சொல்லம்ல, பிராமிஸா சொல்லேன். எனக்கு அர்ஜுன் மட்டும் போதும். உங்களுக்கு சேர வேண்டியது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் முந்தைய ஆசைப்பட்டேமா. இப்ப எப்படியாவது ஒன்னா அர்ஜுனுக்கு பொண்டாட்டி ஆக்கணும். இது மட்டும் தான் என்னோட ஆசை. என் ஆசை மட்டும் நிறைவேறிட்டா போதும். நடக்காண்டி என் ஆசை மட்டும் நடந்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. உங்களுக்கு சேர வேண்டியது உங்களை வந்து சேரும். ஐயோ ஜெசிகா எனக்கு தெரியாதான். நீ இந்த வீட்டுக்கு மருமோளா வந்தேன்னு வச்சுக்கா. எனக்கு சேர வேண்டியது எனக்கு வந்து சேரன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த தகர அந்த நேரம் இன்னைக்கு கூட ரொம்ப நேரம் நின்னு பேசிக்கிட்டு நிக்கா. அப்ப என்னத்தான் பேசுவாவ? லவ்ஸ் பண்ணிவிய கூட இப்படி நேரம் நின்னு பேச மாட்டாவா? இப்படி குசு குசுன்னு பேச மாட்டாவா? சரி ஆண்டி நான் கிளம்பி ரொம்ப நேரம் உங்ககிட்ட பேசிட்டு நிக்கிற தியா மட்டும் பாத்துட்டுன்னு வச்சுக்கிடுங்க. நான் போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிடும். அவ இப்ப எல்லாம் வரமாட்டாமா. போட்டிக்கு போனாள்னா ராத்திரி 11 மணி 12 மணிக்கு தான் வருவா. அங்கதான் பழைய காதலன் இருக்கானே உங்க மாமியாரே போதான். அர்ஜுன் வீட்டுக்கு வந்ததுமே நான் வந்துட்டு போன விஷயத்தை எல்லாம் ஒப்புவிக்கான். அதுவும் இப்படி ஏதோ பேச்சு வாக்குல புலம்புன மாதிரியே அர்ஜுன் இருக்க இடத்துல போய் இருந்து புலம்புன்னு புலம்பி எல்லாத்தையும் அர்ஜுனுக்கு காதுக்கு கொண்டு சேர்த்துறான். சரி சரி நான் பரத்தால நின்னு பாத்துக்கிட்டு தான் நிக்காவேன். நீ கிளம்பு, புறவு பேசுவோம். நான் சொன்னோம்ல. சரி ஆண்டி நான் போறேன், புறவு பேசுவோம். போறத பாரு சிலிப்பிக்கிட்டேன். ஏமா மருமவளே தகரம் இங்க வாயா கொஞ்சம். இப்ப என்ன சொல்லி என்ன கூப்பிட்டியா? மருமவளேன்னு கூப்பிட்டேன். மருமவளேனா கூப்பிட்டியா? வேற என்னமோ கூப்பிட்டியலே. உனக்கு பேர சொல்லி கூப்பிட்டேன். என்ன பேர் தங்கம், நீங்க தகரன்ல கூப்பிட்டியா? தகரனா கூப்பிட்டேன் கடியா. வயசு ஆவ பாய்க்குள்ள என்ன பேர் நுழைதுன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஆமா மருமவளே, அந்த மியானமணிக்கு சைசிக்கால கூட நீ என்ன பேசிக்கிட்டு நின்ன? கண்டிப்பா சொல்லணுமோ? நீங்க என்ன நாட்டு திருத்தியத பத்தியா பேசிருப்பியா? யாரை எப்ப எந்த குளிக்குள்ள தூக்கி போட்டு மூடலான்னு பேசிருப்பியா? ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதுங்க. எப்படி ஜெசிகாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரதுன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். அம்மாடி தகரம், நீ தலை கீழ நின்னு தண்ணி குடிச்சாலாம் நீ நினைக்கிறது நடக்காது. இந்த வீட்டுக்குள்ள அவளுக்கு இடம் இல்ல. எப்படி கூட்டிக்கிட்டு வரேன்னு மட்டும் பாருங்க. மாமா நீங்களும் இங்கதான் நிக்கிறீங்களா? உங்க அம்மா என்ன சொல்லி கூப்பிட்டாவ தெரியுமா? அம்மா என்னத்த சொல்லி கூப்பிட்டியா? அப்படி இல்ல உன பொண்டாட்டிக்கு பியார் சொல்லி கூப்பிட்டேன். இது ஒரு குத்தமா? தங்கம் உன்னை பியார சொல்லி தானே கூப்பிட்டுருக்காவ. உன்ன மாமியார் தானே பியார சொல்லி தான் கூப்பிடுவாவ. அழகு போல தானே தங்கான பியார் வச்சிருக்காவ. உங்க அம்மா என்ன தங்கான கூப்பிட்டாவ? தங்கான கூப்பிடலங்க, தகரன்னு கூப்பிட்டது. அம்மா ஏம்மா உங்களுக்கு? இல்ல தகரன்னு கூப்பிட்டதுல என்னத்த உன் பொண்டாட்டிக்கு இப்ப குறைஞ்சு போச்சு? என்ன வாயில வாராப்ல தானே நான் கூப்பிட முடியும். தங்கம் உங்க அம்மைக்கு வாயில வராதா? அம்மா ஏம்மா இப்படி எல்லாம் கூப்பிட்டு சண்டை உருவாக்கி விடுதியா? உன பொண்டாட்டியே தகரன்னு கூப்பிட்டா உனக்கு இப்ப பிரச்சனை. தலை நிமிர்ந்து வாழ வேண்டிய வயசுல எங்களை தலை குனிய வச்சியே. அம்மா பெரிய கும்பிடு. உங்களுக்கு அவளும் குறைஞ்சவ இல்ல, அவளுக்கு நீங்களும் குறைஞ்சவிய இல்ல. மாமியார் மருமவள அந்த காலத்துல கூட இப்படி சண்டை போடல. ஏமா பேரனுக்கு பொண்டாட்டியை பார்த்ததுக்கு பிறகுதான் நீங்க சண்டையை ஆரம்பிச்சிருக்குதியா? எந்தாலே மல்லு கட்டிட்டு சண்டை போட்டாலும் ஒண்ணும் இல்ல. அடிப்பட்டு ரத்தம் வந்ததுன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு ஒரு போனை போட்டு சொல்லுங்க, ஆஸ்பத்திரியில கொண்டு சேக்கிங். உங்களுக்கு கூட எல்லாம் மல்லு கட்டதுக்கு எனக்கு தம்பு இல்ல. இப்படி வயசானதுக்கு பிறகு கூட உங்க அம்மைக்காண்டி உங்க அப்பா நிக்காருல, இவர் மட்டும் எனக்கு இப்படி நழுவியாரோ? ஏன்னா இதுதான் ஏன் சின்னம். ஆமா மண்ணுல போக வேண்டிய வயசுல சின்னம் கேக்குது. சின்னம் உனக்கு என்ன பிரச்சனை இப்ப அதுல? இங்க இருங்க மாமா, ஒழுங்கு மரியாதையா உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லி வச்சுக்கிடுங்க. நான் என் போக்குல தான் இந்த வீட்டுல நிக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வந்து தகரம் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசி வேலையை வச்சுக்கிடாதுங்க. உங்க பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் சொல்லி வைங்க. நீ எனக்கு தேவையில்லாம வாய் கொடுக்க போற? அந்த மியானமணிக்கு சேசிக்கால வெளிய வரட்டியாச்சுல பேரேன். அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வரதுக்கு ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா உங்களுக்கு இப்ப என்ன செய்யணும்? அதுக்கு புத்திய கண்டியா? நானாவது இனிமையாவது திருந்துவேன்னு நினைச்சேன்.
அந்த காலத்திலேயே புருஷனு கூட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கவளுக்கு புருஷன் தானே உனக்கு தேவைப்பட்டான். அவ புருஷனை ஆட்டை போட நினைச்சி பாவம் அர்ஜுனுக்கு அம்மையே கொன்னே புட்டான். இப்ப அவளுக்கு புள்ளதான் அர்ஜுனு. கல்யாணம் ஆகி அந்த பிள்ளைக்கு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கான். அவனே அவனுக்கு பெண்டாட்டிக்கிட்ட இருந்து எப்படியாவது பிரிச்சு அந்த மியானா மினிக்கு அவனுக்கு தலையில கட்டி வைக்கணும். நீ செஞ்சதே மகா பெரிய குத்தம். என்னமா அப்பனே திருந்தேல, என்னமா அதே ட்ரெண்டிங்ல தான் சுத்திக்கிட்டு திரியா. இங்க இரு ரோசா, இவளுக்கு கூட கத்தாம இருந்தா வச்சுக்கா, என்னமா 10 வரையுமாவது உயிரோட இருப்ப. இவளுக்கிட்ட கத்தி கத்தி உன ஜீவனை போக்கிறாத. ஒரு பொண்ணுக்கு அழகு கல்யாணம் ஆகாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழையதான். கல்யாணம் ஆகி குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருக்கவனுக்கு மேல ஆசைப்படியது காதல் இல்ல. நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கல, அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆயிட்டேன். இனிமே அவிய நடுவுல நம்ம போப்படாதுன்னு ஒதுங்கணும். தெரியலாம், இப்ப இதுதான் ட்ரெண்டிங் போல. ட்ரெண்டிங்கா? ஆமாங்க, கல்யாணம் ஆகாத பொண்ணு பையனை காதலிக்கிறத விட குடும்பமா சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருப்பாவளே, அவளுக்கு நடுவுல போய் கும்மி அடிக்கதான் ட்ரெண்டிங். வந்து சேர்ந்துட்டா பாரு. பேசுங்க பேசுங்க, என்னென்ன பேசுதியா நான் பாக்கேன். எம தகரா வாய் மூடு. இவளுக்கெல்லாம் அப்பப்ப இப்படி குடுக்கணும் நாளு. இவ இந்த வீட்டுக்கு வந்தா கண்டியலாம் அப்பே இதை நம்ம தொடங்கி இருக்கணும். அதிகாரத்தை இவளுக்கு கையில கொடுத்துட்டு அப்ப வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தா கண்டியலாம். அதான் இப்பே வாய் மூடிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கிடுங்க. அந்த மியானா மினிக்கியா தியாக்கு இடத்துல கொண்டு இருத்துவா. நம்ம பேரன் தியா கூடால இருந்தாதான் சந்தோஷமா இருப்பான். அந்த சேசிக்காவை கல்யாணம் பண்ணிருந்தானா அவன் வாழ்க்கையே நரகமா போயிருக்கான். இப்பே நம்ம வாயை மூடிக்கிட்டு நடக்கியது நடக்கட்டுன்னு பாத்துட்டு இருந்தான்னு வச்சுக்கிடுங்க. யார வாழ்க்கை தான் நாசமா போவோம் பாத்துக்கிடுங்க. விட்டோமா அதுக்கு? இட்லி சாப்பிட்டியா குண்டுச்சி? 7 மணி, நான் வீட்டுக்கே கிளம்பிட்டேன். ஓ சாப்பிட்டியா? ஆமா குண்டுச்சி, பூ பூ போல இருந்ததா? இல்லடாமா, பூ போன்ற இட்லி இங்க கிடைக்கும்னு எழுதி போட்டிருந்தாவ. பூ போல இருந்தான்னு கேட்க ஏமாந்துருக்க கூடாது கண்டியா. என்ன திடீர்னு அக்கறை சக்கரை எல்லாம்? ஏண்டி என்னை குளிர வச்சிருக்க நீ? என் மனசு குளிர்ந்து போய் கிடக்க. இன்னுமா குளிர்ந்து போய் கிடக்க? இல்ல, இன்னைக்கு அடிச்ச வெயிலுக்கு இந்நேரத்துல சுட்ட தோசை மாதிரி உங்க மனசு மாறி போயிருக்குமே. இன்னுமா குளிர்ந்துட்டு கிடக்க? அப்படி இல்லைன்னா காஞ்சி கருவாடா இருக்குமேங்க. இன்னுமா குளிர்ந்துட்டு கிடக்க? அதே நம்ம 4 நாளைக்கு குளிர்ந்துட்டே தான் இருக்கோம். இன்னைக்கு என் பொட்டிக் பக்கம் 3 தடவை வந்துட்டியா? உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல வேலையெல்லாம் இருக்காதா? சும்மா ஊர்ல படம் காட்டுறதுக்காண்டி டாக்டர்னு சொல்லிக்கிட்டு தெரியுதா தானே? அதான் குண்டச்சி, என் மனசை இன்னைக்கு நீ குளிர வச்சுட்ட. அதான் உன்னை பார்த்துட்டு அப்படியே கூட்டிட்டு போலான்னு வந்தேன். நான் வரதா இல்ல, நான் நடந்தே போயிருவேன். அப்புறமா அம்மா வீட்டுக்கு வேற போனோம். ஒரு ஆளுக்கிட்ட 50,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கேன். கடனை திருப்பி கொடுக்கணும்ல. கடன் அன்பை முறிக்கும் கண்டியா, கொடுத்துறேன். குளிர்ந்ததாவே இருக்கட்டும். இப்ப என்ன? கொஞ்சம் கார்ல வரீங்களா? எதுக்கு? என்ன குண்டச்சி, என் மனசு குளிர வச்சதுக்கு இட்லியோட விட்டுருவானா? அதுக்கு மேல பெருசா கிஃப்ட் இருக்கலாம். ஒருவேளை இந்த ஆளு திருப்பியும் நகை கடைக்கும் துணி கடைக்கு கூட்டிட்டு போறாரோ? முடியல. போலாமா? எனக்கு நகை கடைக்கு துணி கடைக்கெல்லாம் வரதுக்கு விருப்பம் இல்ல, எனக்கு வேலை இருக்கு. ஐயோ செல்லமே, நம்ம வீட்டுக்கு தான் போறோம். இந்த செல்லமே குண்டச்சி இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டு கூப்பிடுதியலாம். இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. தியானி எனக்கு தான் பேரை வச்சிருக்காவெல்லாம். என்ன செல்லமே, ஆசாசியா கூப்பிடேன். தியானி கூப்பிடுங்க. ஏன் உங்களுக்கு அதுபறவே என்ன? அது குண்டச்சி, நானும் குண்டாவா இருக்கேன். ஒரு டாக்டர் இருக்கீங்களுக்கு தெரியாதா? நான் கரெக்டா தான் இருக்கேன். காத்து போல இருக்கிய ஒரு பொண்ணா குண்டச்சி குண்டச்சின்னு சொல்லுதியா? எது நீ காத்து போல இருக்குதியா? ஓய், வெயிட்ட தாங்கினவங்களுக்கு தாமா தெரியும். நான் உங்க கூட வரல, நான் நடந்து போறேன். சரி, கார சைக்கிள்ல நிப்பாட்டிட்டு வரேன். நடந்தே போவோம் 2 பேரும். ஆனா நீங்க கார்ல போங்க, நான் ஒத்தையில நடந்து போயிருவேன். என் மனசு குளிர வச்சிருக்கேன். நான் ஒண்ணு கூடால தான் வருவேன். ஒண்ணு யாரு கார்ல, அப்படி இல்லையா ரோட்லயே நடந்து போயிருவோம். எப்ப சாமி, யாரு தொலைங்க வரேன். அது இந்த ஆள் இப்ப என்னத்துக்கு இவ்வளவு கொந்தளிக்காரு? அப்படி என்ன சாகசம் பண்ணிட்டோம்? அப்பா, இத நானா செஞ்ச மாதிரி அவர்கிட்ட பேசியன்னு வச்சுக்கிடுங்க, ஏத்துக்கிடவே மாட்டாரு. டிக்கெட்டை கிழிச்சு போட்டாலும் கிழிச்சு போட்டுருவாரு. அவருக்கு நான் நல்லதே செஞ்சாலும் வெறுப்பு தான் வரும். செய்ய வேண்டிய காலத்துல நல்லது செஞ்சிருக்கணும். பச்சை குழந்தைன்னு கூட பார்க்காம உதவி தேவைப்படுத்தலாம். உன் பொண்டாட்டி என்ன காட்டினா? ஐயோ அப்பா, திருப்பி அதையே குத்தி காட்டிக்கிட்டே இருக்காதுங்க. குத்தி காட்டி பேசி என்ன அப்படியே கொண்டாதுங்க. இப்ப என்ன உனக்கு? நான் எல்லாம் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டேன். 2 பேரையும் அனுப்பணும். வெளியே போயிட்டு வந்தாதானே கொஞ்சம் மாத்தலா இருக்க 2 பேருக்கும். நான் ஏற்பாடு பண்ண மாதிரியே அவர்கிட்ட பேசியேன். ஆனா இதுக்கு நீங்களும் அம்மாவும் ஆசைப்பட்ட மாதிரியே பேசுவேன். அப்பனா மட்டும்தான் ஏத்துக்கிட்டு அந்த பொண்ணு கூட்டிட்டு போவாரு. சரி கட்டியா, பெத்த பிள்ளைய ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கணும்னா எம்பது கட்டப்படியான்னு பாத்தியா? அதுவும் இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. வெளியே எங்கேயாவது போயிட்டு வரட்டுன்னு நல்ல எண்ணத்துலதான் நீ ஆசைப்படியா? நீ நல்லது செஞ்சா கூட அவன் ஏத்துக்கிறிய மனநிலையில இல்ல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுதான் பாரு. அப்பா சரி, வந்ததுக்கு அப்புறம் பேசு. நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே சொல்லுவேன். நீங்க இல்லன்னு மட்டும் சொல்லிடாதுங்க. சரிடே, சரி. இந்த பொண்டாட்டி கூட்டிக்கிட்டு தான் வரோம். உள்ள வரட்டும் அப்பா, நான் சொல்லி. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இப்படி மூஞ்சி பார்க்காம திரும்பி நின்னா என்ன அர்த்தம்? என்ன நல்ல விஷயம் தான். மூஞ்சி பாரு. நல்லதா கெட்டதா நான் எடுத்துக்கிட்டது சொல்லி ஆளுகளை பொறுத்துதான் இருக்க. என்ன பொறுத்த வரைக்கும் இது கெட்டதுதான். என்னன்னு கேட்டு சொல்லு. ஒன்னும் இல்லாச்சுன்னா, தியாவை எதிர்பார்க்காம ஒரு சூழ்நிலையில தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. தியாவை நம்ம வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாள் ஆகுது. மதிக்கலனாலும் தேடி போய் மூக்க உடைச்சுக்கிட்டு வரது.
நீங்க என்னத்துக்கு இப்ப ஏன் மூஞ்ச பாத்துக்கிட்டு நிக்கிறியா? நாடகத்தை அங்கதானே நடத்தியாவ? உங்க மொவை நாடகத்தை அங்கதானே நடத்தியா? அங்கே பாருங்க. இல்ல நான் உன் மூஞ்ச தான் பாப்பேன். இங்க என்ன தியானா வடிஞ்சுக்கிட்டு இருக்க? தியானா பெசம். டேய் சட்டப்பட்டு என்னன்னு சொல்ல வேற வேலை இல்லையா எனக்கு? என்ன குட் நியூஸ் தான் போறேன். இல்ல கல்யாணாவே 2 நாள் தான் ஆகுதே. இது வரைக்கும் தியாவை கூட்டிட்டு எங்கேயும் வெளியே போறதும் இல்ல. போறதே இல்லன்னு சொல்ல முடியாது. எப்பயாவது கடற்கரைக்கும் இல்லனா துணி எடுக்கிறதுக்கு நகை எடுக்கிறதுக்கு போறியாதான். போச்சுல தங்கச்சி தம்பின்னு எல்லாரையும் கூட்டிட்டு தான் போறியா? கல்யாணாவே இத்தனை நாள் ஆனதுக்கு பிறவா பொண்டாட்டியை தனியா கூட்டிட்டு எல்லாம் எங்கேயும் போனது இல்ல. ஏன் பொண்டாட்டி எப்ப எங்க கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியும். இல்ல தெரியும் தான். இருந்தாலும் வீட்டுல நாங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும்ல. ஒரே லைன்ல சொல்லி முடிக்க சொல்லுடா. அப்பா சட்டுப்புட்டு மேட்ரு என்னன்னு சொல்லுங்க. அண்ணன் சந்தோஷப்படட்டு கொஞ்சம். ஒன்னும் இல்ல, பொங்கல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு 4 நாள் நீங்க தியாவை கூட்டிக்கிட்டு ஊட்டி வரைக்கும் போயிட்டு வாருங்க. என் பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு எப்ப எங்க போனான்னு எனக்கு தெரியும். உங்க ஆலோசனை எல்லாம் தேவையில்லை எனக்கு. இல்ல அர்ச்சனா, நான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டேன். பொங்கல் முடிச்ச உடனே நீங்க ஊட்டிக்கு கிளம்பிய மாதிரி அங்க நீங்க தங்கிய இடம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாவே ஏற்பாடு பண்ணிருக்கேன். எப்ப பார்த்தாலும் நீங்களும் ஆஸ்பத்திரி சர்ஜரி அப்படின்னு நடந்துகிட்டு தெரியுதியா? அவளுக்கும் வீடை விட்டா போட்டிக்கு பொங்கல் முடியாத வரைக்கும் சீசன் நேரம் அவளை கொஞ்சம் பிஸி தான். அது பிறகு அவளை கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருவாளாம். நல்ல நாள் சந்தோஷமா அந்த பொண்ணையும் கூட்டிக்கிட்டு போயிட்டு வரலாம்ல. அவளை எப்ப எங்க கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியும். ஒரு வேலை அவ ஆசைப்பட்டாள்னா எப்ப கூட்டிட்டு போனான்னு எனக்கு தெரியும். என்ன ஆச்சுன்னு கல்யாணம் புதுசுலாம் புருஷன் பொண்டாட்டியா ஒன்னா வெளியே எங்கேயாவது போயிட்டு வர்றது சகஜம் தானே. இந்த வீட்டுல கெட்டது நடக்கலன்னா ஃபாரினுக்கே உங்க 2 பேரையும் அனுப்பியிருப்போம். நான் ஊட்டி தானே 4 நாள் போயிட்டு வரலாம்ல. கவினன் நாங்க போவேலன்னு சொல்லிடு. என்ன எனக்கு மட்டும் உன்னைய மாதிரி கல்யாணம் ஆயிருக்கணும். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு 4 நாள் என்ன 8 நாளா போயிருப்பேன். கவினன் இல்லப்பா உள்ளதுதான் சொல்லலாம். என்ன ஆனா ஒண்ணு, இங்க வியானன்னு ஆசைப்படியவியலுக்கு ஒண்ணும் கிடைக்கல. வேண்டான்னு தூக்கி போடியவியலுக்கு தான் எல்லாம் கிடைக்குது. நீ எனக்கு இன்னைக்கு அடி வாங்கிட்டு போற பாத்துக்கா. நீ என்ன பாத்துக்கிட்ட எனக்கு உள்ளவா? இருங்க மாமா தான் பேசிக்கிட்டு நிக்கிறேன். ஏடி அந்த ஆள நானே என் அப்பா நான் ஏத்துக்கிடல. எனக்கே அப்பா தேவையில்ல. அது பிறகு உனக்கு என்னத்துக்கு மாமா? அச்சன் அம்மாடி தியா, இது ஏன் ஆசை இல்லம்மா, அப்பாயும் அம்மாவும் ஆசைப்பட்டதுதான். நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இது வரைக்கும் வெளியெல்லாம் எங்கேயும் போனது இல்ல. இப்படி பக்கத்துல எங்கேயாவது கடைகளுக்கு போயிட்டு வரதோட சரி. 4 நாள் வெளியே சந்தோஷமா போயிட்டு வந்தா மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்குமே. உனக்கு கூட இப்ப பொட்டிக்குல நிறைய வேலை, வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகுது. அதான் அம்மாவும் அப்பாவும் ஆசைப்பட்டாவ. சரின்னு நானும் என் ஃப்ரெண்டு கிட்ட பேசி அங்க எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டேன் தியா. சரிங்க மாமா நாங்க போலாம். எடி நான் வராம நீ யாரு கூட போற? அர்ச்சனா, இது நானும் ரோசாவும் எடுத்த முடிவுதான். எங்க 2 பேருக்கு தான் உங்களை 4 நாள் வெளியே எங்கேயாவது அனுப்பி வைக்கணும்னு ஆசையா இருந்தது. நாங்க ஆசைப்பட்டதுதான் ஸ்ரீனிவாசன் கிட்ட சொன்னோம். எங்க வயசுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ண முடியாதுல்லப்பா. எங்க ஆசை இது, உன் அப்பா ஆசையா நினைக்காத. கிழவனும் கிளவியும் எப்ப பேச்சு ஆடுவான்னு கூட தெரியாது. எங்க பேரன் பேத்தியெல்லாம் நல்லா இருக்கணும்னு நாங்க ஆசைப்படியோம். நீங்க சந்தோஷமா இருக்கிறத பாக்கியதுலதான் எங்க சந்தோஷமா இருக்கு. ஏயா போயிட்டு வாயா, 4 நாள் தானே. ஹாஸ்பிட்டல்ல இந்த வாரத்துல எத்தனை டெலிவரி கேஸ் இருக்கு தெரியுமா? எல்லாத்தையும் நீ பாத்துப்பியா? என்ன அண்ணியும் தானே உனக்கு கூட வர போறாவ? ஏப்பா நாங்க ஆசைப்படியோம். கண்டிலாம் உங்க புள்ள உங்க பியாரனையும் உங்க பியாரனுக்கு பொண்டாட்டியும் வெளியே அனுப்பி வைக்கிறதுக்கு என்ன பாடுபடியாரு. அவன் பெத்த மோவனை கனிமூனுக்கு அனுப்பதுக்கு அவன் பிளான் போடியான். கனி உனக்கெல்லாம் இங்கிலீஷ் தெரியுமா? ஆனா இப்படி ஒரு நாடகம் இந்த உலகத்துல எங்கேயும் நடக்காது. முந்தியெல்லாம் உனக்கு இந்த மூஞ்ச பாக்கத்துல சரியா இருக்கும் கேட்டியா? இப்ப சந்தோஷமா இருக்க. நீ எப்ப பார்த்தாலும் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி டென்ஷன் ஆட்ட அங்கேயும் இங்கேயும் மூஞ்ச எப்படி தூக்கிட்டு நடப்ப கண்டியா? அது பாக்கத்துல குலுக்கி சிரிக்கணும் போல இருக்க. இங்கே மர்மவளே, என்னமே எவ்வளவு காலம் தான் நாங்க உயிரோட இருக்க போறேன்னு தெரியல. அது வரைக்கும் நீ இப்படியே சுத்திக்கிட்டு தெரியும். இத பாக்கத்துல எங்களுக்கு ஒரு ஆனந்தம். உன் மூஞ்சி இப்படியே இருக்கட்டும். அண்ணே தாத்தாவும் பாட்டியும் கூட ஆசைப்பட்டிருக்காவேல, போயிட்டு வாண்ணே. 4 நாள் தானே. ஸ்மிருதி அக்கா 4 நாளும் பாத்துருப்பாவ. அம்மாடி தியா. சரி மாமா நாங்க போறோம். ஐயோ அப்படிதான் வாயில மட்டும் இல்ல, கொஞ்சம் தலையில அடிச்சுக்கான். டக்குன்னு எப்படி இவளுக்கு மனசை மாத்த முடியுது? பட்டுன்னு சரின்னு சொல்லிட்டா. அப்பனா இதுக்காண்டி அவ காத்துக்கிட்டு கிடந்த மாதிரி தானே இருக்கு. இந்த கிழவரா இந்த பையன் கொஞ்சம் முன்னமே பிளான் போட்டுக்க மாட்டாவளா? தியா இந்த வீட்டுக்கு வந்த உடனே இந்த பிளான் போட்டிருந்தா குழந்தை 2 வாரத்துக்கு முன்ன பிறந்திருக்குமே. அம்மாடி போறோன்னு நீ சொல்லிட்டா, அர்ச்சனை வாயே திறக்க மாட்டேங்காரே. அதான் நான் சொல்லிட்டேன்ல மாமா, நாங்க போலாம். சூப்பர் அண்ணி. நான் போகலன்னா நீயும் போக முடியாது. எனக்கும் மாமா இந்த வாரம் ஃபுல்லா பயங்கர ஒர்க்கு. தேவையில்லாம டென்ஷன் வேற நேரத்தையில இருந்தே. ஒரு பிரேக் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் போலதான் இருக்கேன். நாங்க போலாம் மாமா. தாத்தா பாட்டி என்ன ஆசைப்பட்டிருக்காவெல்லாம். அப்பனா அம்மாடி ரொம்ப சந்தோஷம். பொங்கல் முடிஞ்சதுக்கு பிறகு 2 பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க.